ஆண்டவராக இயேசுவே நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் நோவாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நோவா மிகவும் உத்தமனான ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய இதே காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நான் நினைத்து பார்ப்போம் என்றால் நோவா எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் இந்த பூமியில் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுங்கள். நோவாவை தேவன் கிருபையை கொடுத்து அவரை அருமையாக நடத்திருக்கிறார். அவர் உத்தமமாக இருந்ததற்கு பலனும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உத்தமமாக இருக்கும்போது தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நோவாவை பாருங்கள், நீதிமானும் உத்தமனுமாக இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நோவாவை போல ஒரு மனிதன் நீதிமானும் உத்தமமாக இருக்கும்போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது முதலாவதாக அந்த மனிதனுக்கு பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நாமும் இந்த பூமியில் உத்தமமாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரிக்கும்போது நமக்கும் தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நோவாவின் குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். நாட்களில் ஜல பிரளயம் இந்த பூமி முழுவதையும் நிரப்பின போதும், அவ்வளவு பெரிய ஆபத்து நேரிட்ட போதும், ஒரு மனிதன் உத்தமமாகவும் நீதிமானாகவும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் இந்த உலகம் முழுவதும் அழிந்து போனாலும் அந்த குடும்பத்தை தேவன் நேர்த்தியாக பாதுகாத்து காப்பாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் கூட இந்த கடைசி நாட்களில் நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம். வருகிற 2ஆம் வருகையின் போது, அழிவின் போது நம்மையும் தேவன் காப்பாற்றி பாதுகாத்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். நோவாவின் காலத்தில் சம்பவிப்பது போல இந்த நாட்களிலும் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. போல நாம் இந்த கடைசி நாட்களில் இந்த நோவாவை போல நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும்போது இந்த உலகம் முழுவதும் அழிந்தால் அன்று சில பிரளயத்தினால் அழிந்தது. இந்நாட்களில் இந்த கடைசி நாட்களில் தேவன் அக்கினியினால் அழிக்கப் போகிறார் என்று வேத வார்த்தைகள் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் நோவாவை போல வாழ்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முயற்சிகள் எடுங்கள். கர்த்தர் உங்களையும் காப்பாற்றி உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த நோவாவை குறித்து ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் எப்படி உத்தமமாய் வாழ்ந்தார், அதுபோல் நாங்களும் உத்தமமாய் வாழ்ந்து உம்மோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றுவீராக. உத்தமத்தையும் நீதியும் எங்களுக்கு நீர் நோவாவின் மூலம் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை இந்த நோவாவை போல இந்த கடைசி நாட்களில் நாங்களும் சாட்சியாய் வாழ எங்களை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்க உத்தமமாய் வாழ நீதிமானாய் வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.